உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த ராணுவம் என்று மார்த்தொட்டிக் கொள்ளும் அமெரிக்காவிற்கு தற்போது போர்க்களத்திற்கு வெளியே ஒரு மிகப்பெரிய சவால் உருவாகியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலை கொண்டுள்ள அமெரிக்காவின் பிரம்மாண்ட போர்க்கப்பல்களான USS திரிபோலி மற்றும் USS ஆப்ரஹாம் லிங்கன் ஆகியவற்றில் பணியாற்றும் வீரர்கள் கடுமையான உணவு தட்டுப்பாட்டினால் பசியில் வாடி வருவதாக புகார்கள் எழுந்துள்ளன. நாங்கள் எப்போதும் பசியோடு இருக்கிறோம் என்று போர்க்கப்பலில் இருக்கும் வீரர்கள் தங்களின் குடும்பத்தினருக்கு அனுப்பியுள்ள உருக்கமான செய்திகள் அமெரிக்க ராணுவத்தின் தற்போதைய நிலையை உலகிற்கு தோல் உரித்து காட்டியுள்ளன. இந்த கப்பல்களில் வழங்கப்பட வேண்டிய உணவின் தரம் மற்றும் அளவு மிக மோசமாக குறைந்துள்ளதை சுட்டிக்காட்டும் புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. ஒரு மதிய உணவு தட்டில் வெறும் ஒரு சிறிய துண்டு இறைச்சியும் சில வேக வைத்த கேரட்களும் மட்டுமே காணப்படுகின்றன. புதிய காய்கறிகள் மற்றும் பழங்கள் விநியோகம் முழுமையாக நின்றுவிட்டதால் வீரர்கள் தங்களுக்கு கிடைக்கும் சொற்ப உணவை பகிர்ந்து உண்ணும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். உலகின் வலிமையான இராணுவத்தை வைத்துள்ள ஒரே நாடு தனது வீரர்களுக்கு சாப்பாடு கூட வழங்க முடியாமல் இருப்பது மிகப்பெரிய அவமானம் என்று பாதிக்கப்பட்ட வீரர்களின் குடும்பத்தினர் ஆவேசமாக குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த பற்றாக்குறைக்கு முக்கிய காரணமாக மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து சிக்கல்கள் கூறப்படுகின்றது. வான்வெளி மூடப்பட்டுள்ளதாலும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களாலும் சுமார் 27 இராணுவ அஞ்சல் மண்டலங்களுக்கான சேவையை அமெரிக்க தபால் துறை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. இதனால் வீரர்களின் குடும்பத்தினர் தங்களின் அன்புக்குரியவர்களுக்கு அனுப்பும் பிஸ்கெட், நொறுக்கு தீனிகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கூட கப்பல்களுக்கு சென்று சேரவில்லை. அஞ்சல் நிலையங்களில் ஆயிரக்கணக்கான பொதிகள் தேங்கி கிடப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து பல வாரங்களாக நடுக்கடலில் முகாமிட்டுள்ள வீரர்களுக்கு தேவையான உணவு மற்றும் மருத்துவ வசதிகள் கிடைக்காததால் அவர்களின் மன உறுதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஒருபுறம் ஈரான் மற்றும் இஸ்புல்லா அமைப்புகளுடன் போர் பதற்றம் நிலவி வரும் சூழலில் மறுபுறம் வீரர்களுக்கு அடிப்படை தேவையான உணவு கூட கிடைக்காதது அமெரிக்காவிற்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. தனது வீரர்களை பட்டினியில் வைத்திருக்கும் ஒரு இராணுவத்தால் எப்படி போரில் வெற்றி பெற முடியும் என்ற கேள்வியை சர்வதேச இராணுவ வல்லுநர்கள் எழுப்புகின்றனர்.